இப்படி சார் படத்துல சமந்தா இருக்காங்கப்பா. வேற என்ன வேணும்? சமத்தா பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் உட்கார்ந்தேன். படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சமந்தாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மா இன்டி பங்காரம் ஜியோ ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு தெலுங்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சமந்தா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. அந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் கலகலப்பா போகும். பட் பேக் டிராப்ல அவங்க உண்மையிலே யாரு, அவங்க முன்னாடி என்னவா இருந்தாங்க அப்படின்னு சில பாஷா பாய் மொமெண்ட்லாம் பில்டப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்க யாருன்னு ரிவீல் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஹீரோ வர்சஸ் வில்லன்னு படம் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் படம் ஃபிளாட் ஆயிருச்சு. ஓவராலாவே இந்த படம் எப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு எதையும் சொல்ல முடியாது. அதே நேரத்துல பார்க்க முடியாத அளவுக்கு போரும் அடிக்கல. போர் அடிக்கலன்னா அதுக்கு ஒரே காரணம் ஒன் அண்ட் ஒன்லி சமந்தா தான். அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் அட்டகாசமா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டா ஒருத்தங்க வருவாங்க. அந்த கேரக்டரோட நல்லா இருந்துச்சு. ஒன்னு காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துல குல்ஷன் தேவையா இருக்காரு. ஒரு தரமான ஆக்டர் அவரு. பட் இந்த படம் ஃபுல்லா இருந்தும் அந்த கேரக்டர் படம் முடிஞ்சு பெருசா மனசுல நிக்கல. அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு வீக்கா எழுதி இருந்தாங்க. சந்தோஷ் நாராயணோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பல இடங்கள்ல ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஒரு பொலிட்டிக்கல் பேக் டிராப் ஸ்டோரி ஒன்னு சைடுல வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து இது வரைக்கும் 3347 படங்கள்ல வந்த காட்சிகள். அது ஒரு வேல்யூவும் ஆட் பண்ணல, இன்ட்ரெஸ்டிங்காவும் எதுவும் இல்ல. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ போச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம்னு ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா, சுவாரஸ்யமா, புதுசா ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் ஏதாவது இருக்கணும்ல. அப்படி எதுவுமே இல்லாம ரொம்ப ஃபிளாட்டா பிரெடிக்டபிளா போச்சு. ஓவராலா ஒரு ஓகேவான படம். உங்க எக்ஸ்பெக்டேஷன் விஸ்வநாத் ஆனந்த் லெவலுக்கு இருந்துச்சுன்னா அவுட்புட் ரியாலிட்டில புசியானது லெவலுக்கு தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாம சமந்தக்காக அவருக்கு பார்க்கறதுனா பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவான படம் தான். பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னொரு படத்துல மீட் பண்ணலாம். பாய்.